வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் சர்க்கரை வெள்ளி கிழங்கில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். சர்க்கரை வெள்ளி கிழங்கு அப்படின்றது அற்புதமான ஆரோக்கியமான நன்மைகளை கொண்ட ஊட்டச்சத்து நிறைந்திடக்கூடிய கிழங்கு வகைங்க. இதை பார்த்தீங்கன்னா பல பேர் வேண்டி விரும்பி சாப்பிடுவாங்க. உருளைக்கிழங்கை விடவும் சர்க்கரை வெள்ளி கிழங்கு ஆரோக்கியமானது தான். அந்த அளவுக்கு ஆரோக்கியம் தருதுன்னா சர்க்கரை வெள்ளி கிழங்கில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து தான் அதுக்கான காரணம். சர்க்கரை வெள்ளி கிழங்குல நீர் சத்து, நமக்கு போதுமான அளவுக்கு கார்போஹைட்ரேட்டுகள், புரதம், நார் சத்து, பொட்டாசியம், மேங்கனீஸ், அப்புறம் மினரல்ஸ்கள் இருக்குது. அத்தியாவசியமான விட்டமின் சத்துக்களும் இருக்கு. கூடவே பீட்டா கரோட்டின், குளோரோசோலிக் அமிலம், ஆந்தோசைனின், கூமரின், இந்த மாதிரி நிறைய பார்த்தீங்கன்னா நமக்கு ஊட்டச்சத்துக்களும் கிடைக்குதுங்க. ஸோ இவை அனைத்துமே ஒன்று சேர்ந்து நமக்கு என்னென்ன மருத்துவ நன்மைகளை இந்த சர்க்கரை வெள்ளி கிழங்கு கொடுக்குது அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாக மக்களே, இப்போ வீடியோ குறிப்பிடலாம். ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தக்கூடியது சர்க்கரை வெள்ளி கிழங்கு. சர்க்கரை வெள்ளி கிழங்கினுடைய கிளைசமிக் இண்டெக்ஸ் 44 முதல் 96 வரைக்கும் இருக்கிறதால இது ரத்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கு. மறுபக்கம் சர்க்கரை வெள்ளி கிழங்குல இருக்கக்கூடிய மேங்கனீஸ் மற்றும் கார்போஹைட்ரேட்டுகள் ஆகியவை வளர்ச்சிதை மாற்றத்தையும் அதிகரிக்குது. இதனால ரத்த சர்க்கரையினுடைய அளவை அதிகரிக்காம கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு சர்க்கரை வெள்ளி கிழங்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ இந்த கிளைசமிக் இண்டெக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் நம்மளுடைய ரத்தத்தில் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துது சர்க்கரையினுடைய அளவில் அப்படின்றத பொறுத்து கணக்கு பண்ணுவாங்க. அந்த வகையில் நீங்கள் சர்க்கரை வெள்ளி கிழங்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சர்க்கரையினுடைய அளவு ரத்தத்தில் அதிகரிக்காது, கட்டுப்பாடோட இருக்கும். ஏன்னா சர்க்கரை வெள்ளி கிழங்குல நார் சத்தும் வளமான நிறைந்திருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த நார் சத்து உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்படுத்தி நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து உங்களுக்கு விடுபட வச்சிடும். ஒருவேளை உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம்லாம் இல்லை, இனிமேலுமே நீங்கள் சுகர் ப்ராப்ளம் வராமல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னாலுமே சர்க்கரை வெள்ளி கிழங்கு உணவுகள் எடுத்துக்கொள்ளலாம். செரிமானத்தை மேம்படுத்தக்கூடியது சர்க்கரை வெள்ளி கிழங்கு. சர்க்கரை வெள்ளி கிழங்குல ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து இருக்கிறதால இது செரிமானத்தை உங்களுக்கு மேம்படுத்துது. சர்க்கரை வெள்ளி கிழங்குல பெக்டின் போன்ற கரையக்கூடிய நார் சத்து 15 to 23% மற்றும் செல்லுலோஸ், அப்புறம் லிக்னின் போன்ற கரையாத நார் சத்து 77% to 85% வரைக்கும் இருக்குங்க. கடுமையான நோய்களை தடுக்கிறதுக்கு தினமும் 21 to 38 கிராம் சர்க்கரை வெள்ளி கிழங்கு நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றதான் சுகாதார நிபுணர்களுமே நமக்கு பரிந்துரைக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு ஏதாவது இந்த டைஜஷனில் செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் விடுபடுவதற்கான சிறந்த உணவுகளை தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் சர்க்கரை வெள்ளி கிழங்கு எடுத்துக்கலாம். உங்களுடைய டயட்டில் நீங்கள் ஆட் பண்ணும்போது உங்களுடைய செரிமானம் சிறப்பாக நடக்கும். செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும். ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடல்களிலிருந்து வெளியேற்றப்பட்டுவிடும். குடல்களில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் ஊக்குவிக்கப்படும் போது உங்களுடைய அந்த செரிமான மண்டலமே வலுப்பெற ஆரம்பிக்கும். உங்களுக்கு எந்த விதமான செரிமானம் தொடர்பான மலச்சிக்கல் பிரச்சனையோ, சீரற்ற குடல் இயக்கமோ, வாயு பிரச்சனையோ, வயிற்று வெளியோ, வயிற்று பொறுமலோ, வயிற்று உப்புசமோ என எதுவுமே இருக்காது. வயிறு, குடல் ரெண்டுமே கிளீனாக இருக்கும். செரிமான மண்டலமே உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். இதயத்திற்கு நல்லது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய சர்க்கரை வெள்ளி கிழங்கு. சர்க்கரை வெள்ளி கிழங்குல இருக்கக்கூடிய விட்டமின் B6 இதய ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்குங்க. ஏன் அப்படின்னா இந்த சர்க்கரை வெள்ளி கிழங்குல இருக்கக்கூடிய இந்த ஊட்டச்சத்து விட்டமின் B6 இருக்கு பார்த்தீங்களா, இது ஹோமோசிஸ்டினுடைய அளவை குறைக்கிறது மூலமாக இதய ஆரோக்கியத்தை உங்களுக்கு மேம்படுத்துது. கூடுதலாக இதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் ஆனது திரவ சமநிலையை பராமரிக்கிறதுக்கும் ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ ரத்த அழுத்தம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம் நரம்புகளில் காணப்படக்கூடிய இறுக்கங்களை தான் ரத்த அழுத்தம்னு சொல்லுவோம். ஸோ அந்த இறுக்கங்கள் காணப்படும் போது ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு நம்மளுடைய உடல் உறுப்புகளுக்கு பாயாது. அப்போ இதயத்துக்கும் ரத்த ஓட்டம் கிடைக்காதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழுந்து போகுதல் போன்ற பக்க விளைவுகள் நடக்கலாம். அது இல்லாமல் ரத்த நாளங்களில் கொழுப்பு படிவுகள் இருக்கும் போதும் அந்த கொழுப்பு படிவுகளை தாண்டி ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு இதயத்துக்கு போகாது. ஸோ இதனால நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். இப்போ கொலஸ்ட்ரால் பிரச்சனை, பிபி பிரச்சனைலாம் இல்லாமல் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இதயத்தை பராமரிக்கணும் அப்படின்னாலுமே சர்க்கரை வெள்ளி கிழங்கு எடுத்துக்கொள்ளலாம். இதனால் இதய துடிப்பு எப்போதுமே சராசரியான அளவில் சீரான அளவில் இருந்துகிட்டே இருக்கும். இதயத்துக்கு ரத்த ஓட்டம் போதுமான அளவில் கிடைச்சிட்டே இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கிறதுக்கு நம்ம சர்க்கரை வெள்ளி கிழங்கு எடுத்துக்கலாம். சர்க்கரை வெள்ளி கிழங்கு அதனுடைய அந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி சேர்மங்களான ஆந்தோசைனின் மற்றும் கோலின் மூலம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. சர்க்கரை வெள்ளி கிழங்கு இருக்கக்கூடிய இரும்பு சத்து மன அழுத்தத்தை எதிர்த்து போராடுவதற்கு உதவிகரமாக இருக்கும். சிவப்பு மற்றும் வெள்ளை இரத்த அணுக்களினுடைய உற்பத்தி அதிகரிக்கிறதுக்கு மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு எல்லாமே சர்க்கரை வெள்ளி கிழங்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ ரெட் பிளட் செல்ஸ், அந்த ரத்த சிகப்பணுக்கள் அதிகரிக்கும் பொழுது உங்களுக்கு அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், அந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுத்துரும். ஏன்னா நமக்கு அந்த ரெட் பிளட் செல்ஸ் தான் ஹீமோகுளோபின் அப்படின்ற அந்த ரத்த புரதத்தை கொண்டு ஆக்சிஜன் சப்ளைவை கொடுக்குது. ஆக்சிஜன் சப்ளை நமக்கு கிடைக்கும் போது நம்ம சுறுசுறுப்பாக இயங்குவோம். நமக்கு அந்த மயக்கம், தலைவலி, உடல் வலி, உடல் பலவீனம், சோர்வு இதெல்லாமே இருக்காது. அதே போல் ஒயிட் பிளட் செல்ஸ் ரத்த வெள்ளையணுக்களை கரெக்டான லெவலில் கொண்டு வரும்போது தான் நோய் எதிர்ப்பு சக்தி திறன் நம்ம பெற முடியும். அதையுமே கரெக்டான லெவலில் கொண்டு வரதுக்கு
சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு நமக்கு ஹெல்ப் பண்ணி நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து குணப்படுத்திடும். சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளை வராமல் தடுக்கிறதுக்குமே சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். புற்றுநோய் எதிர்த்து போராடுவதற்கு சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு உதவிகரமாக இருக்குங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, சர்க்கரை வெள்ளிக்கிழங்குல அதிக அளவு ஆன்டி ஆக்சிடென்ட்கள், குறிப்பாக கரோட்டினாய்டுகள் வந்து இருக்கிறதால புற்றுநோய் எதிர்த்து போராடுவதற்கு உதவிகரமாக இருக்கும். எனவே இது வந்து வயிறு, சிறுநீரகம் மற்றும் மார்பக புற்றுநோயினுடைய அபாயத்தை குறைக்கிறதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. குறிப்பாக ஊதா நிற இனிப்பு உருளைக்கிழங்குனா சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு தான். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூபெரிகளில் இருக்கிறத விட 3 மடங்கு அதிக ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குது. அதுக்காக நம்ம ப்ளூபெரி பழங்களை சாப்பிடக்கூடாது அப்படின்னு கிடையாது, அதையுமே நம்ம எடுத்துக்கலாம். ஆனாலும் அதை விட 3 மடங்கு ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாக சர்க்கரை வெள்ளிக்கிழங்குல இருக்கிறதால இது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலிடமிருந்து நம்மளை எதிர்த்து போராடும். ஸோ அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலை எதிர்த்து போராடும் போது புற்றுநோய் செல் பரவல் நமக்கு எதுவுமே இருக்காது. புற்றுநோய் செல்கள் நம்ம விடுதலை பெற்று விடலாம். நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம நலமோடு வாழலாம். கண் பார்வை உங்களுக்கு வந்து பளிச்சுன்னு இருக்கிறதுக்கு நீங்கள் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு உங்களுடைய உணவுகள் எடுத்துக்கலாங்க. சர்க்கரை வெள்ளிக்கிழங்குகளில் பீட்டா கரோட்டின் வந்து நிறைந்து காணப்படுது. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் தான் சர்க்கரை வெள்ளிக்கிழங்குல காணப்படக்கூடிய அந்த ஆரஞ்சு நிறத்துக்கு காரணம். சர்க்கரை வெள்ளிக்கிழங்குல இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டின் உங்களுடைய உடலில் விட்டமின் ஏவாக மாற்றப்பட்டு கண்களுக்குள்ள ஒளியை கண்டறியக்கூடிய கூறுகளை உருவாக்குறதுக்கு பயன்படும். அப்போது ஆரஞ்சு நிற சர்க்கரை வெள்ளிக்கிழங்குகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது இது உங்களுடைய கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு தேவையான சத்துக்களை தருது. மேலும் அந்த பர்பிள் நிற சர்க்கரை வெள்ளிக்கிழங்குல இருக்கக்கூடிய ஆந்தோசைனின் வந்து உங்களுடைய கண் ஆரோக்கியத்திற்கு உதவிகரமாக இருக்கும் அப்படின்றத மருத்துவ நிபுணர்கள் தெரிவிக்கிறாங்க. இப்போ நமக்கு வந்து ஊட்டச்சத்து குறைபாடால் கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுவது இப்போ ஃபேஷன் ஆயிடுச்சு. நிறைய பேருக்கு வந்து போதுமான அளவுக்கு அவங்க கண் பார்வைக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. அதனால அவங்களுடைய பார்வை வந்து கூர்மை இல்லாமல் போயிடும். நீங்கள் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண் பார்வைக்கு வேண்டிய குறிப்பிடத்தகுந்த ஊட்டச்சத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும் பொழுது கண் பார்வை கூர்மையாக இருக்கும். கண்கள் சார்ந்த எந்த பிரச்சனையுமே இல்லாமல் நீங்கள் நலமோடு வாழ முடியும். இப்போ வயதானவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த கூர்மை இல்லாத பார்வையை கூட அவங்க கூர்மை பெற வைத்துக் கொள்ளலாம். மூளையினுடைய செயல்பாட்டை அதிகரிக்கக்கூடியது சர்க்கரை வெள்ளிக்கிழங்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பர்பிள் நிற சர்க்கரை வெள்ளிக்கிழங்குல காணப்படக்கூடிய ஆந்தோசைனின் வந்து மூளையினுடைய ஆரோக்கியத்திற்கு உதவிகரமாக இருக்குது அப்படின்றத மருத்துவ நிபுணர்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதன்படி வீக்கங்களை குறைக்கிறது மற்றும் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலிடமிருந்து நம்மை வந்து பாதுகாப்பதன் மூலமாக மூளை ஆரோக்கியத்தை சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு பாதுகாக்குது. இப்போ ஞாபக சக்தியுமே சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு மேம்படுத்துது அப்படின்றத ஆய்வாளர்கள் வந்து குறிப்பிடுறாங்க. பொதுவாக ஆன்டி ஆக்சிடென்ட்கள், பழங்கள், ஊட்டச்சத்து இருக்கக்கூடிய காய்கறிகள் மற்றும் இதர ஊட்டச்சத்துக்கள் அடங்கி இருக்கக்கூடிய உணவுகள் தொடர்ந்து நம்மளுடைய டயட்டில் சேர்த்துக்கொள்ளும் போது மனநல பாதிப்பு ஏற்படக்கூடிய அபாயம் வந்து நமக்கு 13% குறைவதாக அமெரிக்க அந்த ஆராய்ச்சியாளர்கள் வந்து நமக்கு தெரிவிக்கிறாங்க. ஸோ எது எப்படி இருந்தாலுமே நம்ம தொடர்ந்து வந்து பார்த்தோம்னா சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு என்ன ஆகும்னா மூளையினுடைய செயல்படக்கூடிய திறன் வந்து அதிகப்படுத்தப்படும். எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன், எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், ஒருமுகப்படுத்தக்கூடிய தன்மை, கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லேனராக நம்ம சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்போம். அப்போ மூளை நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் தளர்த்தப்பட்டு டிமென்ஷியா, பார்க்கின்சன், அல்சைமர் போன்ற நோய்கள்லாம் எதுவுமே இல்லாமல் மூளை நரம்புகள் ரத்த ஓட்டம் சுறுசுறுப்பாக பாயும் போது மூளை செல்கள் வந்து புதுப்பிக்கப்பட்டு சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிக்கும். அப்போ நம்ம சிந்தித்து செயல்படக்கூடிய திறன் பெறுவதற்கெல்லாம் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கை எடுத்துக்கொள்ளலாம். தொடர்ந்து சர்க்கரை வெள்ளிக்கிழங்கை எடுத்துக்கொண்டு அதில் கூடிய அடிப்படையான ஊட்டச்சத்துக்களை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.